அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினால் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். அன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباء فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصيام فإنه له وجاء أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஆன்லைன் வீடியோவின் வழியாக சந்திக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதான் மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். ரமதான் மாதத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதாக நமக்கு அடையாளப்படுத்துகிறான். எனவே இந்த ரமதான் மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. குர்ஆன் இல்லாமல் ரமதான் இல்லை என்பதுதான் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹு தஆலா ரமதானை பற்றி நமக்கு சொல்லுகின்ற செய்தி. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் என்றாலே அது குர்ஆன் தான் என்பதாக அல்லாஹ் நமக்கு ரமதானை அடையாளப்படுத்துகிறான். என்றால் குர்ஆன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர வேண்டும். எனவே இந்த ரமதானில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆனோடு நமக்கான தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் ரமதானை முழுமையாக அடைந்தவராக முடியும். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. ரமதானை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது நமக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸ்முஹு. யார் இந்த ரமதான் மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு நோற்கட்டும், அவன் மீது நோன்பு கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நோன்பை பற்றி நமக்கு இப்படி அடையாளப்படுத்துவார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று. அதோடு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கல. நம்ம யோசிக்கலாம், நான் ஏன் நோன்பு வைக்கணும்? நான் நோன்பு வைக்கிறதுனால யாருக்கு என்ன ஃபாய்தா? நான் பசித்திருப்பதனால, நான் தாகித்திருப்பதனால, ஒரு 13-14 மணி நேரம் என்னை பசியா வைப்பதில் அல்லாஹுக்கு அப்படி என்ன கிடைக்கிறது? அல்லாஹ் சொல்லிடுறான், எனக்கு எந்த லாபமும் கிடையாது. நீ பசித்திருப்பதனால, நீ தாகித்திருப்பதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. லஅல்லக்கும் தத்தகுன். உனக்கு தான் லாபம் இருக்கிறது. உன்னிடத்தில் இறையச்சம் அதிகமாகும். என்னை பற்றிய அச்சம் உன்னுடைய உள்ளத்தில் அதிகமாக வேண்டும் என்றால் அதற்கு நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். எனவே நீ நோன்பை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பான சகோதர பெருமக்களே, நோன்பு சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு சமுதாயத்திற்கு நோன்புடைய புரிதல் இல்லை. நோன்பு எதனால் வைக்கப்படுகிறது? வெறுமனே 13-14 மணி நேரம் பசித்திருந்தால் போதுமா? நோன்புடைய நோக்கம் என்ன? நோன்புடைய அடிப்படையை தக்வா அதிகரிக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, எதனாலும் முடியாத ஒன்று நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு முடித்து காட்டுகிறான். நோன்பின் மூலமாகத்தான் என்னுடைய ஆன்மா பரிசுத்தம் அடைகிறது, இல்லையா? நோன்புடைய அடிப்படையை நான் இல்லை, என்னுடைய ஆன்மா பரிசுத்தம் அடைகிறது. அல்லாஹு தாலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகாரி ஷெரீஃபுடைய 5066வது செய்தியாக ஒரு ஹதீஸ் இப்படி கிடைக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நோன்புடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். புகாரியுடைய 5066வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஒரு தடவை வாலிபர்களை அழைத்து பேசுகிறாங்க. யா மஅஷர ஷபாப், ஓ வாலிப கூட்டமே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். உங்களிலே யாரெல்லாம் திருமணம் முடிக்க சக்தி பெறுவீர்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக திருமணம் முடியுங்கள். திருமணம் முடிப்பதற்கு பொருளாதார வசதி ரொம்ப முக்கியம். உடலில் சக்தியும் வேணும், பொருளாதார சக்தியும் வேணும். ஏன்னா கணவன் திருமணம் முடித்த பிறகு மனைவிக்கான வீடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அவளுக்கான ஆடைகள் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கு. அதனால பெருமானார் பேசுகிறாங்க, உங்களிலே யாரெல்லாம் திருமணம் முடிக்க சக்தி பெறுவீர்களோ அவர்கள் திருமணம் முடியுங்கள். இப்போ திருமணத்தினால் என்ன லாபம்? ரசூலுல்லாஹ் ஏன் திருமணம் முடிக்க சொல்கிறாங்க? பெருமானார் தொடர்ந்து பேசுகிறாங்க, ஃபஇன்னஹு அஹது லில் பஸர். நீங்கள் திருமணம் முடியுங்கள், உங்களுடைய பார்வையை அது தாழ்த்தும்.
திருமணத்துக்கு முன்னாடி கண்ட பார்வையை பார்ப்பீங்க, கிடைக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க, பெண்களின் மீது ஒரு வக்கீரத்தோடு பார்ப்பீங்க இல்லையா? அந்த பெண்களின் மீது ஒரு காம வெறியோடு நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் திருமணம் முடியுங்கள், பெண்களின் மீது உண்டான பார்வை மாறும். முதல் அந்நிய பெண்களை பார்க்கின்ற அந்த சிந்தனையை திருமணம் தடுக்கும். பெருமானாருடைய வார்த்தை, நீங்கள் திருமணம் முடியுங்கள், உங்களுடைய பார்வையை அது தாழ்த்தும். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். நீங்கள் திருமணம் முடியுங்க, அந்நிய பெண்களுடைய அந்த வசீகரத்திலிருந்து நீங்க தவிர்த்துக் கொள்வீங்க, உங்களுடைய கற்பு பாதுகாப்பா இருக்கும். அந்நிய பெண்களிடமிருந்து தவறான அந்த உறவு ஏற்படாமல் இந்த திருமணம் பாதுகாக்கும். அதனால இங்க திருமணம் முடியுங்க என்று ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல திருமணத்தை பற்றி பேசுறாங்க. அதோட அந்த ஹதீஸ் முடிஞ்சிட்டா பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் திருமணத்தை பற்றி பேசுறாங்க, நம்ம கடந்து போயிடலாம். தொடர்ந்து பேசுறாங்க, ஒமல்லம் யஸ்ததி, யார் திருமணம் முடிக்க சக்தி பெறவில்லையோ. இப்போ எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு இருக்காது இல்லையா? எல்லோரும் திருமணம் முடிக்கின்ற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது. இப்போ திருமணம் முடிக்க சக்தி பெறாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குமா இல்லையா? அவர்களும் பார்வையை தாழ்த்தணுமா இல்லையா? அவர்களும் கற்பை பாதுகாக்கணுமா இல்லையா? அவர்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பாதை? ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க, வழி சொல்றாங்க. ஒமல்லம் யஸ்ததி, யார் திருமணம் முடிக்க சக்தி பெறவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸியாம், அவர்கள் நோன்பு நோக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், காரணம் இந்த நோன்பு அவரை தடுக்கும் என்பதாக பேசுகிறார்கள். அவருக்கு கேடயமாக இருக்கும். திருமணம் எந்த வேலையை பண்ணுமோ அந்த வேலையை நோன்பு செய்யும். என்னங்க புரியுதா? திருமணம் எந்த வேலையை செய்யுமோ உன்னுடைய கற்பை பாதுகாக்கும், உன்னுடைய பார்வையை தாழ்த்தும். திருமணம் செய்கின்ற வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிலே சொல்கிறார்கள், நோன்பு உங்களை பாதுகாக்கும் என்பதாக சொல்கிறார். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன சொன்னா, என்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துகின்ற இடத்துல நோன்பு இருக்கிறது. பொதுவாக 2 விதமான சுத்தங்கள் இருக்கிறது. அரபியில் சொல்லுவாங்க, ஒன்று தத்ஹீர், இன்னொன்று தஸ்கியத். தத்ஹீர்னு சொன்னால் வெளி சம்பந்தமான அசுத்தங்களை நீக்குவதற்கு தத்ஹீர்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெஸ்ஸில் அசிங்கப்பட்டுருச்சு, ஒரு அசுத்தம் பட்டுருச்சு, அதை சுத்தப்படுத்துகிறோம் இல்லையா? உடம்புல பட்டுருச்சு, இது மாதிரி வெளியில் தெரிகிற எந்த அசுத்தங்களை வெளியில் பார்க்க முடியுமோ அதை சுத்தப்படுத்துவதற்கு தத்ஹீர்னு சொல்லுவாங்க. வெளியில தெரியாத சில அசிங்கங்கள் இருக்கு, அதை சுத்தப்படுத்துவதற்கு தஸ்கியத்துன்னு சொல்லுவாங்க. உள்ளம் சார்ந்த அசிங்கங்கள் இல்லையா? பெருமை உள்ளத்தில் இருக்கும், இந்த பெருமையை பார்க்க முடியாது, இதுவும் அசுத்தம் தான் இல்லையா? மலம் எப்படி அசிங்கமோ, ஜலம் எப்படி அசிங்கமோ, மூத்தனம் எப்படி அசிங்கமோ, அது போன்று பெருமை கொள்வதும் அசிங்கம், பொறாமை கொள்வது அசிங்கம், தற்பெருமை கொள்வது அசிங்கம், அடுத்தவனை பார்த்து வயிறு அசிங்கம். இது மாதிரி உள்ளம் சார்ந்த அசிங்கங்களை சுத்தப்படுத்துவதற்கு தஸ்கியத் என்று சொல்லப்படும். இந்த தஸ்கியத்தை அல்லாஹ் தஆலா நோன்பில் வைத்திருக்கிறான். நான் மேலே சொன்ன ஹதீஸ் இதை தான் வலியுறுத்துகிறது. அதாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, தஸ்கியத்து தான் பேஸ், அடிப்படை. அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்கிறான், ஒமன் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இல்லையா? கத் அஃப்லஹ மன் தஸக்கா. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நபிமாருடைய வருகையை பற்றி பேசுகிறான். சூரா ஜும்மாவுடைய 2வது வசனம், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். உங்களுக்கு மத்தியில ஒரு நபி வந்திருக்கிறார், குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அவருடைய முதல் பணி என்ன தெரியுமா? யுஸக்கீஹிம், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உள்ளம் சார்ந்த பரிசுத்தப்படுத்துவதுதான் நபியுடைய முதல் வேலை. யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, எல்லாம் 2வது. எல்லா நபிமார்களுமே வேதங்களை கற்றுக் கொடுத்தது, ஞானங்களை கற்றுக் கொடுத்தாலும் 2வது. முதல்ல உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. உள்ளம் பரிசுத்தமாகிவிட்டால் எல்லாமே சிறப்பாகிடும். அருமையான சகோதர மக்களே, நோன்பு என்பது அதுதான். என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும். அருமையான சகோதர பெருமக்களே, ஆன்மா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கொள்வேன். ஆன்மா, இப்போ உதாரணமாக நான் இருக்கிறேன், என்னுடைய பேர் சிக்கந்தர். இந்த சிக்கந்தராக இருக்கேன் நான் இந்த உடம்பு இருக்குது, இதுதான் சிக்கந்தரான்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன், இந்த உடம்பு இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன், இந்த உடம்பு இருந்தது, ஆனால் இந்த அமைப்பில் இல்லை. என்னுடைய தாயின் கருவறையில் நான் இருந்தேன், ஆனால் இந்த உடம்பு இல்லை. இந்த உடம்பு இப்போ பார்க்குற மாதிரி இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு நான் இருப்பேன், ஆனால் இந்த உடம்பு என்னோட இருக்குமா? கிடையாது. ஆன்மா என்பது அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே ஆலமுல் அர்வாஹிலே படைத்து விட்டான். நாளை மறுமையில் சொர்க்கமும் நரகமும் ஆன்மாவிற்கு தான். கபருல சொர்க்கமும் நரகமும் ஆன்மாவிற்கு தான் இல்லையா? ஆன்மா தான் பேஸ். இந்த உடம்பு இடையில வந்தது. இந்த உடம்புக்கு ஏதாவது ஆபத்து வராமல் பார்த்துக்கிறோமா இல்லையா? உடம்புல ஒரு பரு வந்துடக்கூடாது, உடனே மருத்துவரை பார்க்கிறோம் இல்லையா? கண்ணு வலி வந்துடக்கூடாது, உடனே மருத்துவரை பார்க்குறோம். உடம்புல ஏதாவது ஒரு கீடு வந்தா உடனே மருத்துவரை பார்க்குறோமே. இந்த உடம்பு தான் அசலா? உடம்பு இடையில வந்தது. என்னுடைய தாயின் கருவறையில தான் இந்த உடம்பு எனக்கு வந்துச்சு. என்னை மண்ணில் வைக்கும்போது இந்த உடம்பு என்னோட போயிடும், என்னை விட்டு போயிடும். ஆனால் ஆன்மா என்பது
ஆலம அருவா அல்லாஹு தாலா ஆதமை படைத்தான் இல்லையா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அப்பொழுதே இந்த ஆன்மா படைக்கப்பட்டு விட்டது, என்னை அல்லாஹு தாலா படைத்து விட்டான். இப்போ கேள்வி என்ன சொன்னா, நான் பரிசுத்தம் அடைவேன், என்னுடைய வெற்றி என்பது, என்னுடைய பரிசுத்தம் என்பது நோன்பிலே இருக்கிறது. அஹமது ஷெரீஃபுடைய 6612வது செய்தி, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் வந்தார், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், குடும்ப கட்டுப்பாடு செய்திக்கிறோம். ஹஸ்முன்னு சொல்லுவாங்க, ஹசியும் சொல்லுவாங்க. ஹசியும் சொன்னால் காய் அடித்துக் கொள்வது. காய் அடிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் பெண்களின் மீது ஒரு இச்சை ஏற்படாது. அந்நிய பெண்களை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இல்லையா, ஹார்மோன்லாம் வேலை செய்யுது இல்லையா, இந்த வேலை செய்யாது இல்லையா, காய் அடித்துக் கொள்வதுன்னு நிறைய சொல்லுவாங்க தமிழில் இல்லையா. இதை எங்களுக்கு அனுமதி கொடுங்க, எங்களுக்கு எந்த பெண்களின் மீது நாட்டே ஏற்படக்கூடாது, நாங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும் இல்லையா. அப்படி இருக்கும் போது எங்களால் திருமணம் முடிக்க சக்தி இல்லை, அந்நிய பெண்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, அதனால எங்களுக்கு அனுமதி கொடுங்க என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹசியு உம்மதி, என்னுடைய உம்மத்துடைய அந்த ஆன்மீ நீக்கம் என்பது, ஹசியுன்னு ஆன்மீ நீக்கம், என்னுடைய உம்மத்துடைய ஆன்மீ நீக்கம் என்பது அசியாம், நோன்பின்னு சொன்னாங்க, நோன்பு என்று சொன்னாங்க. இப்போ நோன்பு என்பது உங்களுடைய ஆன்மாவுடைய எல்லா விதமான அசிங்கங்களிலிருந்தும் பாதுகாக்கின்ற இடத்துல நோன்பு இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த வீடியோவின் வாயிலாக நான் ஒரு இடத்துல கேட்கின்ற ஒரு கோரிக்கை, நம்முடைய நோன்பு இந்த அளவுக்கு இருக்கிறதா இல்லையா. ஒரே ஒரு ஹதீஸோடு நான் முடிச்சுக்கொள்வேன். வெறுமனே 12-13 மணி நேரம் பசித்து இருக்கிறது மட்டும் நோன்பு அல்ல, அந்த நோன்புக்கு எந்த மரியாதையும் இல்லை இல்லையா. அல்லாஹ் தடுத்த காரியங்களிலிருந்து முழுமையாக தவிர்ந்திருக்கிறதுக்கு பேர் தான் நோன்பு இல்லையா. சஹர் செஞ்சோம், ஒரு கட்டு கட்டியாச்சு, அதுக்கப்புறம் பசியே வரல, இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு கட்டு கட்டுறோம், இடையில கண்டதையெல்லாம் பார்க்கிறோம், கண்டதையெல்லாம் பேசுகிறோம். அதிகபட்சம் என்ன பண்ணுறோம், நம்முடைய வாய் மட்டும் தான் நோன்பு இருக்கு. வாய் மீன்ஸ் நம்முடைய குடல், வாய் கூட நோன்பு இல்லை. எதை பார்க்கக்கூடாது அதை விட்டும் தவிர்த்து கொள்ளணும், அதுக்கு பிறகு தான் நோன்பு. எதை பேசக்கூடாது அதை விட்டும் தவிர்த்திருக்கணும், அதுக்கு பிறகு தான் நோன்பு. எதை செய்யக்கூடாது அதை விட்டு முழுமையாக தவிர்த்திருக்கணும், அதுக்கு பிறகு தான் நோன்பு இல்லையா. அருமையான சகோதரர்களே, நோன்புடைய அசல், நான் என்னுடைய ஆன்மா நோன்பு இருக்க வேண்டும். நான் திரும்ப சொல்லேன், என்னுடைய ஆன்மா நோன்பு இருக்க வேண்டும். என்னுடைய குடல் காய்ந்திருப்பதற்கு பேர் நோன்பு அல்ல, என்னுடைய குடல் காய்ந்திருக்கிறது அதற்கு பேர் நோன்பு அல்ல. இந்த நோன்புக்கு எந்த மரியாதையும் இல்லை. புகாரியுடைய 1903வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் கொஞ்சம் கடுமையாக பேசுறாங்க. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் நோன்பு வச்சிருக்கிறாரு ஆனால் தவறான செயலை விட்டும் தவறான பேச்சை விட்டும் அவர் தவிர்த்திருக்கல, கௌல ஸூரி வல் அமல பிஹி, தேவையில்லாத புறம் பொய் பேசுறது இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதை விட்டும் அவர் தவிர்த்து கொள்ளல. இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார், அதை விட்டும் அவர் தவிர்த்து கொள்ளவில்லை. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் மின் ஐயத தஆமிஹி வ ஷராபிஹி, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, இவன் பசித்திருப்பதனால, இவன் தாகித்திருப்பதனால அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நோன்பு வச்சிருக்கிறேன் என்ற பேரில் எதையும் சாப்பிடாமல் இருக்கிறேன், எதையும் குடிக்காமல் இருக்கிறேன், ஓகே. ஆனால் இந்த கண்ணை எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறானோ அதையெல்லாம் தவிர்த்துக்கல, பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கண்ணு. இந்த நாவு எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நல்லா தவிர்த்துருக்கலாம், அதை விட்டும் தடுக்கலை, இந்த நாவு பேசிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. புறம் பேசுது, பொய் பேசுது, பொய் சாட்சி சொல்லுது, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுது இல்லையா. அந்நிய பெண்களை இச்சையோடு பார்க்குது, அந்நிய பெண்களுடைய ஆபாச வீடியோக்களை பார்க்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பசித்திருப்பதனால, நான் தாகித்திருப்பதனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நம்ம சொல்றோம் இல்லையா, நீ பசிச்சா என்ன, பசிக்கலாடி என்ன, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடாடி என்ன. அருமையான சகோதர பெருமக்களே, நாயை கட்டி போட்ட மாதிரி நம்முடைய நோன்பு இருக்கக்கூடாது. நாயை கட்டி போடுறதுன்னு புரியுதா, நாயை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கட்டி போட்டிருக்காங்க, எதையும் சாப்பிடவே இல்லை. அது மாதிரி வெறுமனே சாப்பிடாம இருக்கிறதுனால மட்டும் அது நோன்பாகிறாது, அந்த நோன்புக்கு எந்த மரியாதையும் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, நோன்பு என்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தணும். என்னுடைய கண்ணு நோன்பு இருக்கணும், என்னுடைய காது நோன்பு இருக்கணும், என்னுடைய நாவு நோன்பு இருக்கணும், என்னுடைய கை நோன்பு இருக்கணும், என்னுடைய கால் நோன்பு இருக்கணும், என்னுடைய சிந்தனை நோன்பு இருக்கணும், என்னுடைய கல்பு நோன்பு இருக்கணும். இதற்கு பேர் தான் நோன்பு. இதற்கு தான் அல்லாஹ் தஆலா நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த மாதிரி நோன்பு வைக்கும் பொழுதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளம் பரிசுத்தமடையும். இந்த நோன்பிற்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவீர்கள். இந்த நோன்பைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வழி நடத்துகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் மீதமுள்ள தினங்களில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த அடிப்படையில் நோன்பு வைக்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நோன்பு வைப்போம். நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த தக்வா, அந்த இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாகுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நமக்கு காரணமாகி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.